சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நமக்கு எதுக்குங்க இந்த பெரிய இடம்லாம்? எனக்கு இந்த ஹோட்டல் கிச்சனே போதும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். கரெக்ட் தாங்க. ஆனா கிச்சனை தாண்டி எல்லாரும் என்ன பண்றாங்கன்றத பாக்கணும்ல. இல்லனா தெரியாம மத்தவங்க பண்ற தப்புக்கு நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுதான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றேன், எப்பவும் கவனமா இருக்கணும், யார்கிட்டயும் ஏமாந்துட கூடாதுன்னு. புரிஞ்சுதா? புரிஞ்சதுங்க. சரிங்க, ஆளுங்க வர நேரமாச்சு, நீங்க கல்லால உட்காருங்க, நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரி போங்க. மாஸ்டர் வாங்க. சரி வேலு. மயிலு நீ உள்ள போய் மத்த வேலையை சரி செல்வி. ஐயோ, கீர்த்தி தான் கூப்பிடுறாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஹலோ அம்மா. ஏய், என்னையாச்சு உனக்கு? போன் எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம்? அங்க சப்ளை எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? என்கிட்ட இன்னும் நீ ஏன் சந்தோஷமான விஷயத்த சொல்லாம இருக்க? மன்னிச்சிருங்கம்மா, ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன சொல்ற? என்ன தப்பு நடந்துச்சு? நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியா இல்லையா? வாசு, மயிலு கடைசி நேரத்துல நான் கலக்க போறப்போ அந்த மயிலு வந்து காரியத்தையே கெடுத்துட்டா. செல்வி எல்லாத்தையும் கண்குத்தி பாம்பா பாக்குறாங்க. அதனாலதான் கடைசி நேரத்துல சொதப்பிடுச்சு. முட்டாள் முட்டாள் முட்டாள்! இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை சொதப்பிட்டு வந்திருக்க. உன்னை யார் அந்த மயில் கிட்ட கொடுக்க சொன்னா? இவ்ளோ பெரிய விஷயத்த நீ அவளை நம்பி செய்யலாமா? நான் மட்டும் அங்க நேர்ல இருந்தேன், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அப்படியே கொன்னு போட்டிருப்பேன். அம்மா, அது இல்லம்மா, அந்த செல்வி ரொம்ப உஷாரா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம எந்த வேலையுமே செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தா என்ன சொல்லணும்? எப்ப பாரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு. இல்லம்மா, உண்மையாவே காரியத்தை கச்சிதமா முடிக்கதான் சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த செல்வி தான் வேற வேற வேலைங்களை எனக்கு கொடுத்து வெளியே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா, அந்த காரியத்தை உண்மையா இன்னைக்கு முடிச்சிருவேன். இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்க. இத பார், நீ வேலைய ஒழுங்கா முடிக்கல, நான் ஊருக்கு வந்து முத வேலையா எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்ற வேலைய ஒழுங்கா பண்ணு. சரிங்கம்மா, இன்னைக்கு கரெக்டா முடிச்சிட்டு நானே கூப்பிடுறேம்மா. எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கோன்னு நான் கனவு கண்டா இந்த வாசு இப்படி சொதப்பி வச்சிருக்கானே. இவனை வச்சு ஒரு காரியமும் சாதிக்க முடியாது. எதுக்கும் நம்ம வேற ஒரு பிளான ஒர்க் அவுட் பண்ணணும். இல்ல இந்த செல்வி இந்த சவால ஜெயிச்சு நம்மள வேலைக்காரியாவே வச்சாலும் வச்சிருவா. கற்பகம் வரேங்க. வா, பங்குனி வெயில் இப்பவே பல்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு, முடியலையேப்பா. எங்கேயும் வெளியில போகாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? அப்புறம் போயிட்டு வந்துட்டு இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொன்னா யார் என்ன பண்றது? என்னது இது? அதுக்காக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம இருக்க முடியுமா? சரி சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. இருங்க, எடுத்துட்டு வரேன். மகா எடுத்துட்டு வந்துட்டா. என்னங்கப்பா? நீயே கொண்டாந்துட்டியா? கொண்டா. ஏமா, திரு வேற வெளியூர் போயிருக்கான். வேலுவும் செல்வியும் அங்க தனியா ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. வியாபாரம் எப்படி போகுது, நல்லபடியா போயிட்டு இருக்கான்னு கொஞ்சம் போன் பண்ணி விசாரிங்களேன். இல்ல எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கணுமா, அதான். இத போன் பண்றேன். போனை கொடுங்க. மாமா கால் பண்றாரு. ஹலோ அம்மாடி செல்வி, நான் அத்தை பேசுறேம்மா.
சொல்லுங்க அத்தை. என்னம்மா நீ ஹோட்டலுக்கு போனதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஹோட்டல் வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையே? ஐயோ அத்தை, ஹோட்டல்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் ஃபோன் பண்ண மறந்துட்டேன். சரி பரவாயில்ல. சரி வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பயப்படாதீங்க அத்தை, இன்னைக்கு ஹோட்டல்ல வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. அப்படியா? ஆமா அத்தை, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் அதிகமா லாபம் வந்திருக்கு. ரொம்ப நல்லது செல்வி. இதை கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ போனே பண்ணலையா? அதான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டோம். சரி, நீ கடைசி வரைக்கும் வேலு கூடவே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டே வா. சரிங்க அத்தை. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்கும் நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்துடு. நாம எல்லாம் ஒன்னாவே சாப்பிடலாம். சரிங்க அத்தை, எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, வச்சுட்டோமா? சரிங்க அத்தை, பாய். என்னம்மா செல்வி என்ன சொன்னா? அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? மகா, செல்வியும் வேலுவும் முத நாள் டெஸ்ட்லயே பாஸ் ஆயிட்டாங்க. அப்படியா? என்னவா? ஆமா மகா, இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப ஜோரா நடந்துச்சாம். அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு 15,000 ரூபாய் அதிகமா லாபம் கிடைச்சதுன்னு செல்வி சொன்னா. இன்னும் 6 நாள் இருக்கு. முத நாளே நாம எதிர்பார்த்ததை விட செல்வி சவால் விட்டதுல ஜெயிச்சிட்டா. இனிமே வரப்போற நாள்லயும் கண்டிப்பா செல்வி ஜெயிச்சிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கடவுளே, இப்பதாம்மா மனசுக்கு திருப்தியா இருக்கு. அதான் செல்வியும் வேலுவும் தேறிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இனிமேலாவது நீங்க 2 பேரும் பிரச்சனை இல்லாம மனசு சமாதானமா இருங்க. சரிங்க. கற்பகம், நீங்க 2 பேரும் விவரம் புரியாம செல்வி ஜெயிச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு என்னமோ செல்வியால இந்த குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. ஹோட்டலை பிரிக்க அந்த செல்வி பண்ற சதி மாதிரி தான் இதுவும் இருக்கு. இத பாரு ராஜேஸ்வரி, நீ அளவுக்கு அதிகமா கற்பனை பண்ணிட்டு இருக்க. அவங்கள பத்தி தப்பு கணக்கு போடுற நீ. நான்லாம் எதுவும் தப்பு கணக்கெல்லாம் போடல. நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு சொல்றேன். உங்களுக்கு தான் அது புரியல. செல்வியோட அப்பா சந்தன பாண்டியங்கிட்ட இல்லாத பணமா? அவளுக்கு ஹோட்டல் நடத்துறதுக்கு திறமை இருக்கு, சிறப்பா சமையல் செய்யறதுக்கு என் புருஷன் இருக்காரு. அதனால 2 பேரும் தனியா ஹோட்டலை போட்டு மொத்த லாபத்தையும் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. என் மருமகன் ஹோட்டலை அவங்க கையில ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு.